بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري وحلل عقدة من لساني يفقهوا قولي ربي يسر ولا تعسر وتمم بالخير اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا. அனைத்து மாணவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எஜுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் இபிசி நிறுவனத்துக்கூடாக காப்போத்த சாதாரண தர பரீட்சைக்காக அரபு இலக்கிய நயம் பாடத்தை தெரிவு பாடமாக கொண்ட மாணவர்களுக்காக தொடராக நடாத்தப்படுகின்ற இன்றைய வகுப்பு தொடரில் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் கடந்த கால வினாப்பத்திரங்களை கலந்துரையாட இருக்கின்றோம். அந்த வகையில் இன்ஷா அல்லாஹ் அடுத்த மாதம் மே மாதம் எக்ஸாம் ஆரம்பிக்க இருக்கின்றது. எனவே அந்த அடிப்படையில் நாங்கள் ஏற்கனவே பாஸ் பேப்பர்ஸ் கடந்த கால வினாப்பத்திரங்களை கலந்துரையாட ஆரம்பித்து விட்டோம். 2016, 2017, 2018 இந்த வருடங்களில் வந்த வினா பத்திரம் 1 அல்லது பகுதி 1க்குரிய வினாக்களை நாங்கள் ஏற்கனவே கலந்துரையாடி இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் நாங்கள் 2019, 2020, 2021, 2022 இந்த 4 வினாப்பத்திரங்களனதும் பகுதி 1 கலந்துரையாடலாம் என்று இருக்கின்றோம். அந்த வகையில் அன்புள்ள மாணவர்களே, இன்றைக்கு 6ஆம் தேதி இன்ஷா அல்லாஹ் அடுத்த மாதம் 6ஆம் தேதி இன்றைய தினம் நீங்கள் முதலாம் பாடத்தை நிறைவு செய்துவிட்டு வீடு திரும்புகின்றீர்கள் அல்லது வீடு திரும்பி இருப்பீர்கள். எனவே இன்னும் குறுகிய காலம்தான் இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு 1 மாத காலம்தான், 1 மாதம் இல்லை, 1 மாத காலம் கிட்டத்தட்ட இருக்கின்றது. எனவே இந்த மாதத்தை, இந்த 30 நாட்களை நீங்கள் மிக சிறப்பான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். குறிப்பாக உங்களுக்கு 9 பாடங்கள் இருக்குது. அந்த 9 பாடங்களில் கருப்பாடங்கள், முக்கியமான பாடங்கள், தொகுதி பாடமல்லாத ஏனைய பாடங்கள் நீங்கள் இப்போ நிறைய கிளாஸஸ் போறீங்களைக்கும், செமினார்களில் கலந்து கொள்றாய்க்கும். எனவே இருக்கின்ற நாட்களை மிக பிரயோசனமான முறையில் கழிச்சு கொள்ளுங்க. இன்ஷா ரமலான் முடிய இன்னும் சில தினங்கள் மாத்திரமே இருக்கின்றன. இத்தினங்களில் ரப்பை நோக்கி வேகமாக செல்லுங்கள். அதாவது ரப்புடனான தொடர்பை அதிகரித்து கொள்ளுங்கள். அப்போ நீங்கள் இஸ்திக்ஃபார் நிறைய செய்யுங்க, பாவ மன்னிப்பு தேடுங்க. இதன் மூலமாக அல்லாஹு தாலா உள்ளத்தின் கரைகளை போக்கிடுவான். உள்ளத்தில் அல்லாஹு தாலா பிரகாசத்தை ஏற்படுத்துவான். அதே போன்று இஸ்திக்ஃபார் மூலமாக அல்லாஹு தாலா எங்களோட உள்ளத்தில் பிரகாசத்தை ஏற்படுத்தி எங்களோட ஞாபக சக்தியை அதிகரிக்க செய்வான். என்ற உங்களுக்கு தெரியும், நான் சுருக்கமாக வதக்கிர் ஃபைன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், ஞாபகம் மூட்டுவது முஃமின்களை பயனளிக்கும் என்ற வகையில் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மாத்திரம் சொல்லி வகுப்பை இன்ஷா அல்லாஹ் ஆரம்பிக்கின்றேன். இமாம் ஷாஃபிஈ அவர்கள் கூறுகின்ற ஒரு கவிதையில் அவர் சொல்றாரு, என்னுடைய ஆசிரியர் வகீ என்பவரிடத்தில் எனக்கு மனநம் வருவதில்லை, ஞாபகம் வருவதில்லை, ஞாபக சக்தி இல்லை, படிக்கிறதெல்லாம் மறக்குது என்ற கருத்துப்பட என்னுடைய ஆசிரியரிடத்தில் நான் என்ன செய்கிறேன், முறைப்பாடு செய்தேன். அப்போ அவர் சொன்னாரு, அறிவு என்பது ஒரு பிரகாசம், அறிவு என்பது ஒளி, அறிவு என்பதென்ன ஒளி. இந்த ஒளியானது பாவிகளுக்கு வழங்கப்பட மாட்டாது. பாவம் செய்வதனூடாக அல்லாஹு தாலா அறிவை வழங்க மாட்டான், ஞாபக சக்தியை வழங்க மாட்டான் என்ற கருத்துப்பட ஷாஃபிஈ அவர்களுடைய ஒரு கவிதை காணப்படுகின்றது. எனவே அந்த வகையில் அன்புள்ள மாணவர்களே, நீங்கள் படிக்கிறது ஞாபகத்தில் நிற்குது இல்லை அப்படின்னு சொன்னால் அது நாங்கள் செஞ்ச பாவங்களாக இருக்கக்கூடும். எனவே இந்த பாவக்கரைகளை போக்குவதற்கான சிறந்த சந்தர்ப்பம் தான் இஸ்திக்ஃபார். இஸ்திக்ஃபார் செய்வதற்கான சிறந்த காலம்தான் இந்த ரமலானுடைய இறுதி பகுதிகள். எனவே
நீங்க முடியுமான வரைக்கும் இஸ்திக்பார் செஞ்சு உள்ளத்தில் இருக்கின்ற அந்த பாவ கரைகளை போக்கி உள்ளத்தை பிரகாசமாக வைத்துக் கொள்வதன் மூலமாக அல்லாஹு தாலா உங்களுக்கு நல்ல ஞாபக சக்தியையும் மரண சக்தியையும் மென்மேல் இந்த சிறந்த ஆற்றலையும் தருவார். சரி, இந்த ஒரு தற்கீரோட இந்த ஒரு ஞாபகப்படுத்தலோட நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு வகுப்பை ஆரம்பிப்போம். ரைட், இதில் நாங்கள் சில வினாக்கள் ஏற்கனவே கலந்துரையாடி இருக்கிறோம். ரைட், என்றாலும் நாங்கள் வினா பத்திரத்தில் வந்திருக்கின்ற வினாக்களையும் பார்த்து கொண்டு போனால் நல்ல இன்ஷா அல்லாஹ். சரி, அதில் பாருங்க, முதலாவது பின்வரும் வினாக்களுக்கு சுருக்கமான விடை எழுதுக. அதுல முதலாவது வினா என்ன? அரபி இலக்கியம் என்றால் என்ன? சொல்லுங்க பார்க்க. அரபி இலக்கியம் என்றால் என்ன? மனித உள்ளுணர்வுகளையும் காலச்சூழலையும் வெளிப்படுத்தும் சிறந்த ஊடகமே அரபி இலக்கியம் எனப்படும். அது இலக்கியம் தானே. அதாவது மனிதனுடைய உணர்வுகளையும் அவன் வாழக்கூடிய காலச்சூழலையும் வெளிப்படுத்தக்கூடிய ஊடகம் இலக்கியம். அது இலக்கியம் மகன், அரபு இலக்கியம் அல்ல, அது இலக்கியம். அப்படி நீங்க அதை வச்சு எழுதுனீங்கன்னு சொன்னா, மனித உணர்வுகளையும் காலச்சூழலையும் வெளிப்படுத்தும் சிறந்த ஊடகம் இலக்கியம் என்று அழைக்கப்படும். இந்த இலக்கியமானது அரபு சமூகத்தினருக்குரியதாக, அரபு பேசும் சமூகத்தினருக்குரியதாக அமையும் போது அது அரபு இலக்கியம் என்று அழைக்கப்படும். விளங்கினா? அந்த இலக்கியத்தை நீங்க இப்படி சரி அரபு பேசக்கூடிய சமூகத்தோடு தொடர்பு படுத்தினா சரி. ரைட், அப்படின்னு சொல்லலாம். அப்ப நீங்க உதாரணம் என்று போட்டு அரபு கவிதைகள் என்று எழுதினாலும் நல்ல. ரைட், அல்லது இன்னொரு வகையில விடையளிக்கலாம். அரபு இலக்கியம் என்றால் என்ன என்ற அந்த கேள்விக்கு இன்னொரு வகையில எப்படி விடையளிக்கலாம்? அரபு மொழியை பேசும் அரபு சமூகத்தினர் அரபு இலக்கியம். ரைட், சிம்பிளாக அரபு மொழியை பேசுகின்ற அரபு சமூகத்தினருக்குரிய அரபு மொழியில் அமைந்த இலக்கியம் அரபு இலக்கியம் என்று அழைக்கப்படும். இந்த எக்ஸாம் பேப்பர் இருக்கிறது, 2019ஆம் ஆண்டு எக்ஸாம் பேப்பர் மார்க்கிங் ஸ்கீம்ல தரப்பட்டிருந்த விட இது அரபு மொழியை பேசுகின்ற அரபு சமூகத்தினருக்குரிய அரபு மொழியில் அமைந்த இலக்கியம் அரபு இலக்கியம் என்று அழைக்கப்படும். நீங்க இதுக்கும் உதாரணம் அரபு கவிதைகள், அரபு பழமொழிகள் என்று ரெண்டு விதத்தை போட்டா சரி. ஓகே, அடுத்த பாருங்க. அரபு இலக்கியம் பல வடிவங்களை கொண்டது. அவற்றுள் அல் ஃபஹர் என்றால் என்ன? தட்புகழ்ச்சி கவிதை. வெரி குட், தட்புகழ்ச்சி கவிதை அல்லது தட்புகழ்ச்சி பா. அல் கஸல் என்றால் என்ன? பாதற்பாக்கள். சரி, ஓகே. அடுத்த பாருங்க, இது ஒரு வசனம். சூரா என்ன சூறான்னு உங்களுக்கும் தெரியாது, ஆனா உங்களுக்கு சட்டங்க தெரிஞ்சிருக்கும். சரியா? இந்த வசனம் தோதுங்க பார்க்க. இந்த வசனத்தை வெரி குட். அஃப்தரா அலல்லாஹி கதிபன் அம் பிஹி ஜின்ன சும்ம ஜாஅஹும் மா கானூ யுஅதூன். சரி, மேற்படி வசனங்களில் கோடிடப்பட்டுள்ள இடங்களில் இடம்பெறக்கூடிய தஜ்வீத் சட்டங்களை குறிப்பிடுக. அம்பிஹி என்ன சட்டம் இருக்குது? இதுகாமா இல்ல, இக்லாபா. என்ன மகன்? இதுகாமா, இக்ஃபாவா, இக்லாபா? இதுகாம் ஷஃபவி. இதுகாம் ஷஃபவியா, இக்ஃபாவு ஷஃபவியா? இக்ஃபாவு ஷஃபவி. விளங்கினா? இக்ஃபாவு ஷஃபவி, அதாவது சுக்கூன் செய்யப்பட்ட நூனுக்கு பிறகு, சுக்கூன் செய்யப்பட்ட நூன், நான் சொல்ற எழுத்து விளங்குற? என்ன எழுத்து சொல்றேன்? சுக்கூன் செய்யப்பட்ட நூன் அடுத்த தன்வீன், இவற்றுக்கு பிறகு வரக்கூடிய எழுத்துக்களை அடிப்படையாக கொண்டு சட்டங்கள் 4 வகைப்படும். அங்கதான் இஹ்ஃபா, இதுகாம், இக்லாப், இல்ஹார் என்று 4 சட்டங்கள் இருக்குது. இஹ்ஃபா, இதுகாம், இக்லாப், இல்ஹார். ரைட், 4 சட்டங்கள் இருக்குது. ஆனா சுக்கூன் செய்யப்பட்ட மீம் அதை தொடர்ந்து வருகின்ற எழுத்துக்களை பொறுத்து 3 சட்டங்கள் வார. என்னென்ன சொல்லுங்க பாக்க. சொல்லுங்க. இதுகாம் ஷஃபவி, இஹ்ஃபா ஷஃபவி, வெரி குட். இதுகாம் ஷஃபவி, இஹ்ஃபா ஷஃபவி, அடுத்தது இல்ஹாரு ஷஃபவி.
ரைட். அதுல நீங்க இல்ஹாரு ஷஃபவிய லேசா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். சுக்கூன் செய்யப்பட்ட மீமுக்கு பின்னால மீம் பா மீம் என்ற எழுத்தையும் பா என்ற எழுத்தையும் தவிர்ந்த ஏனைய எந்த எழுத்து வந்தாலும் அது இல்ஹாரு ஷஃபவிக்குரிய சட்டம் தான். அப்ப நாங்க சுக்கூன் செய்யப்பட்ட மீமுக்கு பின்னால மீம் பா தவிர்ந்த ஏனைய எந்த எழுத்து வந்தாலும் சுக்கூன் செய்யப்பட்ட மீமை வெளிப்படுத்தி ராகமின்றி ஓத வேண்டும். சரியா? விளங்கினா? அது நாங்க இல்ஹார் வெளிப்படுத்துதல் இல்ஹாரு ஷஃபவி என்று அழைப்போம். சுக்கூன் செய்யப்பட்ட மீமுக்கு பின்னால இன்னும் ஒரு மீம் மருமாக இருந்தால் அது இத்காமு ஷஃபவி. இத்காம் என்ற இணைத்தல் தானே, இத்காமு ஷஃபவி. சுக்கூன் செய்யப்பட்ட மீமுக்கு பின்னால பா வருமாக இருந்தால் அதுக்கு நாங்க அல் இஹ்ஃபாவு ஷஃபவி என்று சொல்றோம். அப்ப அம்பிஹி இது வந்து இத்காமு இஹ்ஃபாவு அல்ல, மாற்றமாக இஹ்ஃபாவு ஷஃபவி. ஷஃபவி என்ற சொல்லும் வரணும். இஹ்ஃபாவு ஷஃபவி. வழினா அல் இஹ்ஃபாவு அஷ்ஷஃபவி, இஹ்ஃபாவு ஷஃபவி. அப்ப ரெண்டாவது கோட் எடுத்துக்கிறேன்னா ثم جاءهم ما كانوا جاءهم ما كانوا. இது என்ன சட்டம்? விளங்கல்ல? இத்காமு ஷஃபவி. சரியா? சுக்கூன் செய்யப்பட்ட மீமுக்கு பின்னால இன்னும் ஒரு மீம் வந்திருப்பதன் காரணமாக அது இத்காமு ஷஃபவி என்று அழைப்போம். ரெண்டு இடத்துலையும் நாங்க ராகம் எடுத்து ஓதணும். சரி. பின்வரும் துஆவை பூரணப்படுத்தி அது ஓதப்படும் சந்தர்ப்பத்தை குறிப்பிடுக. அஅலமல்லாஹு என்ன? அஜ்ரக அஜ்ரக. வெரி குட். வ அஹ்ஸன வஸாஅக அஸாஅக வ கஃபர லிமையிதிக். சரி. இது என்ன சந்தர்ப்பத்தில் ஓதப்படும்? இறந்தவர் குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லும். இறந்தவருடைய குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறுவதற்காக நாங்க இந்த துஆவை ஓதுறோம். இந்த கருத்து என்ன? அஅலமல்லாஹு அஜ்ரக் வ அஹ்ஸன அஸாஅக் வ கஃபர லிமையிதிக். இந்த கருத்து என்ன? அல்லாஹு தஆலா உங்களுடைய கூலியை இரட்டிப்பாக்கி தருவானாக, உங்களுடைய ஆறுதலை சிறப்பாக்கி வைப்பானாக, அல்லாஹு தஆலா உங்களில் மரணித்தவருடைய பாவங்களை மன்னிப்பானாக. அதான் கருத்து. ரைட், ஓகே. அடுத்த பாருங்க. குல்லமா அத்தபனி அத்தஹரு அரானி நக்ஸ அக்லி வைதா மஸ்தத்து இல்மன் சாதனி இல்மன் பிஜஹலி. இது நாங்க படிச்ச சின்ன கவிதை. சரியா? இப்படி ஒன்று ரெண்டு கவிதைக்கு சின்ன கவிதை. இப்ப இந்த கவிதையும் கேள்விக்கு எடுத்துக்கிறாங்க. இப்படி மேற்படி கவிதை யாரால் பாடப்பட்டது? யாரு? 11ஆம் ஆண்டு புக்ல வர முதலாவது கவிதை குல்லமா அத்தபனி அத்தஹரு இமாம் ஷாஃபிஈ அவர்களால் பாடப்பட்டது. இமாம் ஷாஃபிஈ. மேற்படி கவிதையின் கருத்தை தமிழ் மொழியில் எழுதுங்க. சொல்லுங்க பாக்க. இந்த கவிதையோட கருத்தை கற்பிக்கும் போதெல்லாம் சொல்லுங்க. காலம் எனக்கு கற்பிக்கும் போதெல்லாம் எனது புத்தியின் குறையே காட்டியது. எனக்கு அறிவு அதிகரிக்கும் போதெல்லாம் எனது அறியாமையை நான் அதிகமாக அறிந்து கொண்டேன். வெரி குட். காலம் எனக்கு கற்பிக்கும் போதெல்லாம், குல்லமா போதெல்லாம், அத்தபனி அத்தஹரு காலம் எனக்கு கற்பிக்கும் போதெல்லாம் அது எனக்கு எனது அறிவின் குறைபாட்டையே எனக்கு அது காட்டியது. சரியா? அது எனது அறிவின் குறைபாட்டையே அது எனக்கு காட்டியது. வைதா மஸ்தத்து இல்மன் என்னுடைய அதாவது அறிவு அதிகரிக்கும் போதெல்லாம் ஜாதனி இல்மன் பிஜஹலி எனது அறியாமை குறித்த அறிவு அதிகரித்தது. அப்படி என்ன கருத்து என்ன? ரைட். வைதா மஸ்தத்து இல்மன் அதாவது நான் எனக்கு அறிவு அதிகரிக்கும் போதெல்லாம் எனது அறியாமை குறித்த அறிவுதான் அதிகரித்தது. அப்படி என்ன விளங்கினா உங்களுக்கு? நான் ஒவ்வொரு விடயத்தையும் புதிதாக கற்றுக்கொள்ள எனக்கு எவ்வளோ அறியாமை இருக்கின்றது என்ற அந்த விஷயம்தான் எனக்கு தெரிய வந்துச்சு என்ற கருத்துப்பட இமாம் ஷாஃபி அவங்க சொல்றாங்க. அப்ப இந்த கவிதை வந்து இமாம் ஷாஃபி அவர்களால் இயற்றப்பட்டது, பாடப்பட்டது. சரியா? ரைட். அடுத்த பாருங்க. அடுத்த இது என்ன? காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் எனும் பழமொழிக்கு ஒத்த பொருளை தரும் அரபு பழமொழியை குறிப்பிடுக. சொல்லலுமா யாருக்காவது?
காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் எனும் பழமொழிக்கு ஒத்த பொருளை தரும் அரபு பழமொழியை குறிப்பிடுக. சொல்லுங்க பாக்க. அப்படி ஒரு பழமொழி படிக்கலையா? பழமொழியை படிக்கிறதில்ல சார். அப்படி ஒரு பழமொழியே படிக்கல, மறுபடியும் இந்த பழமொழி ஏன்னா அப்படித்தானே? சரியா? ரெண்டா பழமொழி இப்ப உண்மையிலேயே நீங்க சொன்ன மாதிரி பழமொழி அவசியம் இல்லை. 2021 2022 வந்த பேப்பர்கள்ல பழமொழி வந்து சாய்ஸ்லாம் விடலாம். எங்களுக்கு வினாத்தாள் ஒன்றுக்கு வந்ததில்லை. எங்களுக்கு அவ்வளவு தூரம் விரட்ட வேண்டிய அவசியம் இல்லைனா. சரி, படிச்சவங்க யாராவது இருக்கிறா? காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். யாரும் இல்லையா? சரி, நாங்க அடுத்த பகுதி போவோமா அப்ப? ஓகே சார். ரைட், ஓகே. சரி, இதுல பாருங்க. நாங்க அண்டை பார்த்தோம், ஞாபகம் கிடைக்கும். ஏனிரலில் சில இலக்கியங்களும் வேனிரலில் குறித்த இலக்கியங்களோடு தொடர்பு பட்ட துறைகளும் ஒழுங்கின்றி தரப்பட்டுள்ளன. ஏ நிரலுக்கு பொருந்துகின்ற வகையில் பி நிரலை ஒழுங்குபடுத்தி எழுதுக. சரி, அப்ப ஏ நிரல்ல இலக்கியங்கள் தரப்பட்டிருக்குது. சரியா? மதீனத்துல் நுஹாஸ், ஃபத்ஹுத் தய்யான், நூறு மசாலா, ஷம்சுல் மஅரிஃபா. பி நிரல்ல அது என்ன துறையோடு சம்பந்தப்பட்டது என்பது சந்திக்கிறேன். சட்ட நூல், மெய்ஞான நூல், நாவல், கவிதை, நடை, இலக்கியம். அப்ப நீங்க இப்படி ஒரு கேள்வி வந்தா திருப்ப உதாரணமாக மதீனத்துல் நுஹாஸ் என்று எழுதி அது என்ன துறையை சேர்ந்தது என்றத கோட் அடிச்சு எழுதணும். டேஷன் போட்டு எழுதுற. ஃபத்ஹுத் தய்யான் என்று எழுதி கீழுக்கால டேஷன் போட்டு அது என்ன துறையை சேர்ந்தது என்றத எழுதுற. சொல்லுங்க பார்க்க, மதீனத்துல் நுஹாஸ் அது என்னது? நாவல். நாவல், வெரி குட். ஃபத்ஹுத் தய்யான் சட்ட நூல். சட்ட நூல், வெரி குட். நூறு மசாலா கவிதை நடை. கவிதை நடை இலக்கியம். நூறு மசாலா என்ன? கவிதை நடை இலக்கியம். சரியா? ஷம்சுல் மஅரிஃபா மெய்ஞான நூல். மெய்ஞான நூல். அப்ப இது ஷம்சுல் மஅரிஃபா, மதீனத்துல் நுஹாஸ் வந்து நாவல், ஃபத்ஹுத் தய்யான் சட்ட நூல், நூறு மசாலா கவிதை நடை இலக்கியம். சரியா? ரைட், ஓகே. ஓகே, அடுத்த பார்ப்போமா. பின்வரும் அரபு தமிழ் அடிகளை தமிழ் மொழியில் எழுதுக. அப்ப உங்களுக்கு இதை வாசிச்சா சொல்லலாம். வாசிங்க பார்க்க. சூரியனும் சந்திரனும் சொல்லும் அஃப்லாக் அனைத்தும். சூரியனும் சந்திரனும் சொல்லும் அஃப்லாக் அனைத்தும். ஆரியனும் வாழ்த்துமெங்கள் பாத்திமுத்து. அப்ப நீங்க கொஞ்சம் அந்த அரபு தமிழ்ல காணப்படக்கூடிய இந்த கவி வரிகளை தமிழ்லையும் சரி அரபுலையும் சரி நல்லா வாசிச்சுட்டே போங்களா. ரைட், ஓகே, வரலாம். சூரியனும் சந்திரனும் சொல்லும் அஃப்லாக் அனைத்தும், வாரி எனும் பஹ்ரதுவும், வாழ்த்துமெங்கள் பாத்திமுத்தே என்று இருக்குது. ரைட், ஓகே. அடுத்த, விருந்தளித்தவருக்கு விருந்துண்டவர் ஓதும் துஆவை அரபு மொழியில் எழுதுக. இன் அரபிக். அரபி வசின் என்ன? சொல்லுங்க பார்க்க. அல்லாஹும்ம அதி மன் அதமனி வஸ்கி மன் சகானி. வெரி குட். அல்லாஹும்ம அத்இம் மன் அதமனி வஸ்கி மன் சகானி. யா அல்லாஹ், அத்இம் மன் அதமனி, எனக்கு உணவளித்தவருக்கு நீயும் உணவளிப்பாயாக. வஸ்கி மன் சகானி, எனக்கு நீர் புகட்டியவருக்கு நீயும் நீர் புகட்டுவாயாக என்று அந்த துஆ வருது. ரைட். சபுல் முஅல்லகாத் என்பது எதனை குறிக்கிறது? தொங்கவிடப்பட்ட 7 கவிதைகள். வெரி குட். தொங்கவிடப்பட்ட 7 கவிதை தொகுப்புகள் அல்லது 7 கவிதைகள். எதில் தொங்கவிடப்பட்ட 7 கவிதைகள்? கஅபாவில் தொங்கவிடப்பட்ட 7 கவிதை தொகுப்புகள். சரியா? அப்ப நீங்க விரும்பினமா எழுதலாமா? சிறந்த கவிதைகள் என தேர்ந்தெடுக்கப்பட்ட பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட கஅபாவில் தொங்கவிடப்பட்ட 7 கவிதை தொகுப்புகள் சபுல் முஅல்லகாத் என்று அழைக்கப்படும். சரி, ஓகே. இது வந்து அப்ப 2019 ஆண்டுக்குரிய பகுதி 1. சரியா? ரைட், ஓகே. ரைட், 2020 ஆண்டை பார்ப்போம் இப்ப. சரி, ஸ்கிரீன் விளங்குறா? சார். ரைட், பெருசாக்கணுமா?
சரியா இப்ப ரைட் அதுல ஓகே. பாருங்க. ஓகே, பின்வரும் வினாக்களுக்கு சுருக்கமான விடை எழுதுக. முதலாவது, அரபு இலக்கியங்கள் பல வடிவங்களை கொண்டது. அவற்றுள் அல் ஹுத்துபா என்றால் என்ன? உரை. உரைகள். உரைகள் அல்லது பேருரைகள் அல்லது உரை. ஓகே. அல் அம்சால் என்றால் என்ன? பழமொழிகள். பழமொழிகள். பழமொழி என்றதை விட பல மொழிகள் என்று பன்மையில் எழுதினால் அல்ல. அல் அம்சால் என்பது பழமொழிகள் என்பது அந்த அல் அம்சால் என்ற சொல் பன்மையில தான் நிற்குது. அல் அம்சால் என்ற சொல் எது நிற்குது? பன்மையில தான் நிற்குது. ஐடா ஒருமை சொல் மசலூன். மசலூன்டா பழமொழி. அல் அம்சால் என்ற கருத்துன்னா பழமொழிகள். சரி, அடுத்த பாருங்க. சரியா? இன்னலஹு ஹலாவா வ இன்ன அலைஹி லதலாவா வ இன்னஹு யஅலு வ லா யுஅலா அலைஹி. இப்ப இந்த கூற்று யாரால் கூறப்பட்டது? இந்த கூற்று சந்தர்ப்பத்தில் கூறப்பட்டது. 2 கேள்வி வந்திருக்குது. சொல்லேருமா? இன்னலஹு ஹலாவா வ இன்ன அலைஹி லதலாவா வ இன்னஹு யஅலு வ லா யுஅலா அலைஹி. யாரு சொன்னது? வலீத் இப்னு முகீரா. அப்ப நீங்க இந்த கேள்வியை பார்த்தா விளங்கிக் கொள்ள இயலும். அரபு இலக்கியம் அறிமுகம், அரபு இலக்கியம் அல் குர்ஆனும் அரபு இலக்கியமும் என்ற பாடத்துல அறிமுக பகுதியில வர விஷயம்தான் இது. அல் குர்ஆனும் அரபு இலக்கியமும் என்ற பாடத்துல அறிமுக பகுதியில வரக்கூடிய விஷயம்தான் இது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத 2 பேர் குர்ஆனுடைய சிறப்பை பற்றி சொன்னார்கள். அதுல ஒருத்தர் தான் யாரு? வலீத் இப்னு முகீரா. 2வது உத்பத் இப்னு ரபீஆ. 2 பேர் இருக்கிறாங்க. அப்ப வலீத் இப்னு முகீரா என்ன சொன்னார், உத்பத் இப்னு ரபீஆ என்ன சொன்னார் என்பதை நீங்க சரியாக மாத்தி கொள்ளாம ஞாபகம் வச்சு கொள்ளணும். இப்ப வலீத் இப்னு முகீரா தான் சொன்னார் என்ன? ஒரு பெரிய கூற்றொண்டு இருக்குது இல்லையா? வல்லாஹி மா ஃபீக்கும் ரஜுலுன் அஅலமு பில் அஷ்ஹாரி மின்னி. வல்லாஹி, இறைவன் மீது ஆணையாக, மா ஃபீக்கும் ரஜுலுன் அஅலமு பில் அஷ்ஹாரி மின்னி, உங்களில் என்னை விட திறமையாக கவிதை பாடக்கூடியவர் யாரும் இல்லை. வல்லாஹி மா யுஸ்பிஹு ஹாதல் லதி யகூலு ஷையம் மின் ஹாதா, இறைவன் மீது ஆணையாக அவர் கூறுவது இதில் எதையும் ஒத்ததல்ல. இதில் எதையும் ஒத்ததல்லண்டா நாங்க படிக்கின்றோம் கவிதைகள், இந்த கவிதைகள் எதையும் ஒத்ததல்ல அவர் கூறுவது. எவர் கூறுவது? முஹம்மத் கூறுவது. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறுவது இதில் எதையும் ஒத்ததல்ல. வல்லாஹி இன்ன லிகௌலிஹி அல்லதி யகூலு ஹலாவா, அவர் கூறும் வார்த்தை இனிமையானது. அத இன்னலஹு லஹலாவான்னு இருக்குது. வ இன்ன அலைஹி லதலாவா, சரியா? அவர் கூறும் வார்த்தை இதமானது. வ இன்னஹு யஅலு வ லா யுஅலா அலைஹி, அது அனைத்தையும் மிகைக்கும், அதை எதுவும் மிகைக்க முடியாது என்ற கருத்துப்பட அவர் சொன்ன அந்த கூற்று ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். அப்ப யாரு வார? வலீத் இப்னு முகீரா. என்ன சந்தர்ப்பத்துல கூறப்பட்டது? சந்தர்ப்பம் யாது? முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து சில குர்ஆன் வசனங்களை கேட்டுவிட்டு வந்து தன் சமூகத்தாரிடம் குர்ஆனை பற்றி கூறுகின்ற போது கூறப்பட்டது. விளங்கினா அவளுக்கு? வலீத் இப்னு முகீரா முஹம்மதிடமிருந்து, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து அல் குர்ஆனின் சில வசனங்களை கேட்டுவிட்டு வந்து தன் சமூகத்தாரிடம் குர்ஆனை பற்றி கூறும்போது கூறப்பட்ட வசனங்கள் தன்னுவே. ரைட். அப்ப இது ஒரு பெரிய கூற்று இருக்குது. அந்த கூற்றுல ஒரு பகுதி தான் இது. ஃபுல்லா அல்ல, ஃபுல்லா தந்தில்ல, அதுல ஒரு பகுதியைத்தான் தந்திருக்கிறது. அதே போல உத்பத் இப்னு ரபியா என்பவரும் குர்ஆனை பற்றி சொன்ன கூற்று இருக்குதுன்னா, அது சமிஅத்து மின் முஹம்மதின் கௌலா, நான் முஹம்மதிடமிருந்து ஒரு வார்த்தையே கேட்டேன். வல்லாஹி மா சமிஅத்து பிமிஸ்லிஹி கத்து, அது போன்றதொன்றை இதற்கு முன் நான் எங்குமே கேட்டதில்லை. மா ஹுவ பிஷ்ஷிர் வல சிஹ்ர் வலல் கிஹானா, அது கவிதையும் அல்ல, சூனியமும் அல்ல, சோதிடமும் அல்ல. ரைட். அதுபோல அவர் என்ன சொல்றாரு? ஃபவல்லாஹி லயகூனன்ன லிகௌலிஹி அல்லதி சமிஅத்து நப, நிச்சயமாக நான் செவிமடுத்த வார்த்தைக்கு மகத்தான ஒரு செய்தி உண்டு என்று சொல்லி உத்பத் இப்னு ரபியா சொல்றாரு. இவ்வாறாக 2 பேர் இப்படி கேள்வி வர மேலும் என்ன? எப்படி கேள்வி வரலாம்? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத காஃபிர்களாக இருந்தவர்கள் இருவர், ரைட், குர்ஆனை பற்றி சிலாகித்து கூறியுள்ளார்கள். அவர்கள் இருவருடைய பெயரை குறிப்பிடுக. இஸ்லாத்தை பற்றி சிலாகித்து பேசிய இருவரின்
பேரை குறிப்பிடுக. அப்படியே அந்த கேள்விகள் வரலாம். அப்ப வலீத் இப்னு முகீரா, உத்பத் இப்னு ரபியா அந்த 2 பேருடைய பேரையும் கட்டாயம் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. அவங்க சொன்ன கூற்றுகளையும் ஓரளவு தமிழ்ல சரி பார்த்து ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரியா? ரைட். அடுத்த பாருங்க, பின்வரும் துஆவை பூரணப்படுத்தி அது ஓதப்படும் சந்தர்ப்பத்தை குறிப்பிடுக. அப்ப என்ன துஆ சொல்லுங்க பார்க்க. زودك الله التقوى وغفر ذنبك ويسر لك خيرا خير ما كنت. வெரி குட். زودك الله التقوى وغفر ذنبك ويسر لك الخير حيث ما كنت. சரியா? ரைட். அத்தக்வா அடுத்து அல் ஹைர், இந்த 2 சொல்லும் மிஸ் ஆகிக்குது. ஓகே. இது என்ன சந்தர்ப்பத்தில் ஓதப்படும்? பிறரை வழி அனுப்பும் போதா? எஸ், பிறரை வழி அனுப்பும் போது ஓதும் துஆ. வெரி குட். பிறரை வழி அனுப்பும் போது ஒரு பிரயாணியை வழி அனுப்பும் போது ஓதும் துஆ. சரி. அடுத்த கேள்வி கேட்டுக்கிறாங்க. ரைட். அடுத்த கேள்வியை பாருங்க. அல் இத்காமு ஷஃபவி என்றால் என்ன? உதாரணம் ஒன்று தருக. சொல்லுங்க பார்க்க. இத்காமு ஷஃபவி என்றால் என்ன? சுக்கூன் செய்யப்பட்ட மீமினை தொடர்ந்து இன்னொரு மீம் வந்தால் அதனை இரட்டிப்பாக்கி ராகம் எடுத்து ஓத வேண்டும். சுக்கூன் செய்யப்பட்ட மீமினை தொடர்ந்து மற்றும் ஒரு மீம் வந்தால் இரண்டையும் இணைத்து இரட்டிப்பாக்கி ராகம் எடுத்து குன்னா செய்து ஓத வேண்டும். ஓகே. உதாரணம் ஒன்று தருக. அல்ல, மிம்பாதி வராதே. மிம்பாதன்னு சுக்கூன் செய்யப்பட்ட நூன். சுக்கூன் செய்யப்பட்ட நூனை தொடர்ந்து பா வருது மிம்பாதன்னக்குள்ள. அப்ப அது இக்லாவுடைய சட்டம். மிம்மர்கதினா இல்ல, மிம்மர்கதினாவு மகன் சுக்கூன் செய்யப்பட்ட நூனை தொடர்ந்துதான் மீம் வருது. அந்த இடத்துல நாங்க என்ன செய்யறோம்னா, சுக்கூன் செய்யப்பட்ட நூனை தொடர்ந்து மீம் வந்திக்கிறதால 2ஐயும் இணைத்து ராகம் எடுத்து ஓதுற நேரம் அன்னைக்கு நூன் எங்களுக்கு தெளிவாக விளங்காது. உண்மையில மிம்மர்கதினா என்பது இதுகாமுடைய சட்டம் தான் இருக்குது. இதுகாம் பில் குன்னா. விளங்கல மகள். அல்ஹம்துலில்லாஹ். உண்மையில கிளியரா விளங்கல மகள். அஃபரஐத்தும் மா குன்தும் தஅபுதூன். அஃபரஐத்தும் மா விளங்கினா? அஃபரஐத்தும் மீம்ல முடியுது. திருப்ப அடுத்த வசனம் சொல்ல ஆரம்பிக்குது மா. அப்ப அஃபரஐத்தும் மா குன்தும் தஅபுதூன் அங்கல பின்னால வசனம் வருது. அதே போல இப்ப நாங்க பார்த்தோம் ثم جاءهم ما كانوا என்று வர. சரியா? ரைட். வெரி குட். நான் அதைத்தான் யோசிச்சிருந்தேன். அதாவது நாங்க படிச்சுக்கிற சூறாக்கள்ல இருந்து உதாரணங்கள் ஈக்குது. சரியா? அது லேசான உதாரணம். இப்ப அஃபரைத்தும் மா குன்தும் தஅபுதூன் எல்லாம் நீங்க பாடமாக்கி இல்லாத வசனம். சும்ம ஜாஅஹும் மா கானூ யுஅதுன் பாடமில்லாத வசனம். சரி. ஆனா சூரா குறைஷ் ஒரு பாடம், லீலாஃபி குறைஷ், அதுல அல்லதி அத்அமஹும் மின் ஜூ, அத்அமஹும் சுக்கூன் செய்யப்பட்ட மீம்ல முடியுது. அடுத்த சொல் மின் ஆரம்பிக்குது, மீம்ல ஆரம்பிக்குது. அப்ப அங்க உதாரணம் இருக்குது இதுகாம் அஷ்ஷஃபவிக்கு. சரியா? ரைட். அப்ப எங்களுக்கு ஒவ்வொரு சட்டத்துக்குமான உதாரணத்தை நாங்க தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதே நேரம் முடியுமான வரைக்கும் நாங்க படித்திருக்கின்ற சூறாக்கள்ல பாடமாக்கி இருக்கின்ற வசனங்கள்ல இருந்து உதாரணங்களை ஞாபகத்துல வச்சுக்கொள்றது லேசா இருக்கும். அடுத்த பாருங்க, ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு கேள்வி உண்டு. ஏ நிரலில் சில இலக்கியங்களும் டி நிரலில் குறித்த இலக்கியங்களோடு தொடர்பு பட்ட துறைகளும் ஒழுங்கின்றி தரப்பட்டுள்ளன. ஏ நிரலுக்கு பொருத்துகின்ற வகையில் பி நிரலை ஒழுங்குபடுத்தி எழுதுக. ரைட். அதுல என்னைக்கு இது தமீம் அன்சார் கிஸ்ஸா. என்ன தமீம் அன்சார் கிஸ்ஸா? வரலாறு இல்லையா? ரைட். வரலாறா? இப்ப கவிதை ஓகே. இப்ப கிஸ்ஸா, நாம, மசாலா, முனாஜாத், படைப்போர், ரைட், எல்லாமே கவிதைக்குள்ள வாரேதான். ஆனா அடுத்தடுத்த இதையும் நாங்க பாக்குற நேரம் கிஸ்ஸா என்பதை நாங்க வரலாறுல தான் போட வேண்டி வரும் என்றது அவளுக்கு விளங்கும். நீங்க பாருங்கள். இப்ப ஹுத்பத் இப்னு நபாதா அது இதுல வார
சமய பேருரைகள். வெரி குட். சமய பேருரைகள்ல வார ஸ்பீச்சஸ், பேருரைகள்ல வார. அஹ்காமுல் முஸ்லிமி சட்டம். 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 நசீஹத்து நாமா கவிதை. கவிதை. நசீஹத்து நாமா வார கவிதையில. ரைட். அப்ப எங்களுக்கு தெரியும் கிஸ்ஸா, தமீம் அன்சார் கிஸ்ஸா வந்து வரலாறுக்குள்ளதான் வருமா. அடுத்த கிஸ்ஸா என்ற சொல்லுக்கு கருத்து என்ன? கிஸ்ஸா என்ற சொல்லுக்கு வரலாறு, வரலாறு, சம்பவம், கதை, கதை, கதை சொல்லுதல். கதை சொல்லுதல், கதை கூறல், விளங்கினா. அப்ப கிஸ்ஸா, அப்ப தமீம் அன்சாரி கிஸ்ஸா என்பது வரலாறுக்குள்ளால வரும். சரி, ரைட். இதை நீங்க எழுதியிருப்பீங்களா தெரியும். அன்பான நண்பனை ஆபத்தில் அறியலாம். அதுக்கு நிகரான அரபு பழமொழி ஒன்று தருக. சரி, நீங்க பார்த்துல தானே, யாரும் படிச்சுல தானே பழமொழிகள்? இல்ல சார். இல்ல சார். ஓகே ஓகே, விட்டுட்டு போ. உறக்கத்திலிருந்து விழித்தெழுந்ததும் ஓதும் துஆவை நான் கொஞ்சம் ஞாபகப்படுத்த விரும்புகிற புள்ளகள். இப்ப நான் இந்த அதாவது இப்ப அரபு பழமொழி தான் பாருங்க. சரியா? இந்த கேள்வி அரபு பழமொழி 2021 2022 2 வினாப்பத்திரங்கள்லையும் அரபு பழமொழி அடிப்படையாக கொண்டு வினாத்தாள் ஒன்றில கேள்விகள் வந்தது கிடையாது. வினாத்தாள் 2ல கேள்வி வந்திருக்கின்றது. இருந்தாலும் அது எங்களுக்கு சாய்ஸ்ல விடலாம் என்ற அளவுக்கு எங்களுக்கு ஹதீஸ், குர்ஆன், சூறாக்களை செலக்ட் பண்ணினா எங்களுக்கு அந்த பகுதியை சாய்ஸ்ல விடலாம். இப்ப நான் சரியா படிக்க கூடாதுன்னு சொல்ல வரல, படிக்கவே வேணாம் என்று சொல்ல வரல. ரைட். இப்ப சில ஸ்கூல்ல சில மாணவர்கள் நான் சொன்னதாக இனாம் சொல்லிக்கிறாரு, அரபு பழமொழிகள் எக்ஸாமுக்கு வாரது இல்லையாம், படிக்க தேவையில்லையாம், படிக்க கூடாதாம், அது சிலபஸ்ல இல்லையாம், அப்படி வித்தியாசமான கருத்துக்களை என்ற பேர்ல சொல்லிக்கிறாங்க. என்ற பேரை வச்சு என்னென்னமோ சொல்லிக்கிறாங்க. சரியா? நான் சொல்ல வாரது அப்படி அல்ல. நீங்க படிக்கிறண்டா தாராளமா படிக்கலாம். உண்மையில 27 பழமொழிகள் இருக்குது. 27 பழமொழிகளும் சிலபஸ்ல இருக்குது, இல்லை என்றது அல்ல. சரியா? ஆனா 27 பழமொழிகளையும் நீங்க எப்படி படிக்கணும்னா கருத்தோட படிக்கணும். உதாரணமாக ஐன் நஹாக்க வலோ பிஸ்ஸவுத், அதோட கருத்து என்ன, அதோட மொழி கருத்து என்ன, அதாவது மொழி ரீதியாக அது மொழிபெயர்க்க தெரிந்திருக்கணும். அது அப்படி ஒன்று படிக்கணும். 2வது, ஒவ்வொரு பழமொழிக்கும் நிகரான தமிழ் பழமொழியை பிழை இல்லாம ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும். 3வது, ஒவ்வொரு பழமொழியும் என்ன சந்தர்ப்பத்துல பயன்படுத்தப்படும் என்பதெல்லாம் தெரிந்திருந்தாதான் ஒரு பழமொழி சம்பந்தமாக வரக்கூடிய கேள்விகளுக்கு விடையளிக்கலாம். நான் சொல்ல வாரது என்னென்றா, வினாத்தாள் 1லையும் வந்தில்ல, வினாத்தாள் 2ல சாய்ஸ்ல விடலாம் என்றிருந்தால் அரபு பழமொழிகளை அந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கணுமா என்றதான் என்ன கேள்வி. 2வது, ஒருவேளை தப்பி தவறியாவது வினாத்தாள் 1ல அந்த கேள்வி வந்துன்னு வைங்களே, வினாத்தாள் 1ல அரபு பழமொழி சார்ந்தா ஒரு கேள்வி ஒன்று வந்திருந்துச்சு என்று வைங்களே, உங்களுக்கு தெரியுமாண்டா எழுதுறது, தெரியலாட்டி விடலாம், பிரச்சனை இல்லை. அப்படி விட்டன்றதுக்காக வேண்டி அது உங்களோட எடுக்கிறது பாதிப்பாக அமையாது. விளங்கினா? போனா போட்டு 2 மாஸ்டர். சரியா? எடுக்கிறதுக்கு பாதிப்பாக அமையாது. இல்ல நீங்க எவ்வளவு சொன்னாலும் நாங்க படிப்போம், நாங்க பாடமாக்குவோம், எங்களால 27 பழமொழிகளையும் கருத்தோட அந்த பழமொழிகளுக்கு நிகரான தமிழ் பழமொழியோட அது என்ன சந்தர்ப்பத்துல பயன்படுத்தப்படுறது என்றதையும் சேர்த்து எங்களை பாடமாக்கலாம், படிக்கலாம் என்று நினைக்கிறவங்க தாராளமாக படிக்கலாம், பாடமாக்கலாம், பிரச்சனையே இல்லை. நான் உங்களோட மற்ற பாடங்களை இலகுபடுத்துவதற்காக வேண்டி மற்ற பகுதிகளுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும் என்றதுக்காக வேண்டித்தான் நான் சொன்னேன். அரபு பழமொழிகள் குறித்து அலட்டி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்றேன். விளங்கினா? சரியா? விளங்கினா பிள்ளைகள்? சரி. நான் முந்தநாத்து ஒரு மதரசா ஒன்றுக்கு செமினார் ஒன்று போய்த்திருந்தேன். செமினார் ஒரு கிளாஸ். மதரசாக்கள்ல பொதுவாக சிலபஸாக 2 வருஷம் 1 வருஷம் பண்ணி படிப்பிக்கிறீர்கள் இந்த பகுதிகளை. குறிப்பாக 2 அல்லது 3 மாதங்கள் அல்லது கடைசி மாதம் இப்படித்தான் படிப்பிக்கிறேன் என்று அவங்களுக்கு அனுபவம் இருக்கிற வகையில் அரபு மொழியோட நிறைய அனுபவம் வரும். உதாரணமா சில மதரசாக்கள்ல ஓலவல் எழுதுறது எப்படின்னு சொன்னா மதரசாட 5வது வருடத்துல, அப்ப முதல் 4 வருடங்களும் அரபு மொழியை நன்றாக படித்திருப்பார்கள். அப்ப அவங்களுக்கு இதெல்லாம் கஷ்டமா இருக்காது. அந்த மதரசாக்கு போன சந்தர்ப்பத்துல அவங்களுக்கு வழங்கப்பட்டிருந்த பாடம் என்னென்னா பழமொழிகள் தான். அதாவது
அங்க வந்திருந்த யாரோ பழமொழிகளை மட்டும்தான் என்ன செஞ்சிருந்தாங்க, எழுத கொடுத்திருந்தாங்க. இப்ப நான் யோசிக்கிறேன், அடே பழமொழிகள் ஓகே, அவங்க படிக்கட்டும், பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில யூஸா இருக்கும். ஆனா பழமொழிகளை படிக்காம கவிதைகள், உரைநடைகள், சூறாக்கள், ஹதீஸ்கள், இந்த 4 அலகுகளையும் மட்டும் படிச்சாலே மிக சிறப்பான முறையில் என்ன செய்யலாம், எடுக்கலாம். விளங்கினா, எடுக்கலாம். ரைட். அப்ப அதனாலதான் நான் சொன்னேன், பழமொழிக்கு வழங்குகின்ற முக்கியத்துவத்தை விட ஏனைய சூரா, ஹதீஸ், அடுத்தது கவிதை, உரைநடை, இந்த 4 பகுதிகளுக்கும் கூடுதலாக முக்கியத்துவம் கொடுங்கன்னு நான் சொல்றேன். சரி, ஓகே. அந்த இதோட நான் அடுத்த பகுதி போவோம். உறக்கத்திலிருந்து விழித்தெழுந்ததும் ஓதும் துஆவை அரபு மொழியில் எழுதுக. அப்ப அரபு மொழியில் எழுதுகான்னு இருக்கிறதால நீங்க அரபால கட்டாயம் எழுதணும். விளங்கினா உங்களுக்கு? அரபு மொழியில் எழுதுகான்னு இருக்கிறதால நீங்க கட்டாயம் அரபால தான் எழுதணும். சரியா? எழுதுங்க, சொல்லுங்க பாக்க. இது எழுத பட்டிக்குது இல்லையா? எப்படி வரும்? அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹி நுஷூர். வெரி குட். அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹி நுஷூர் எழுதுறது. ரைட், ஓகே. அடுத்த பாருங்க. பின்வரும் அரபு தமிழ் அரிச்சுவடியில் காணப்படும் இடைவெளிகளை பூரணப்படுத்துக. அப்ப நீங்க பார்க்கலாம், என தமிழ் இருக்குது, ஆங்கிலத்துல இருக்குது ஆண்டு, சிங்களத்துல இருக்குது இருக்குது. சரியா? அப்ப இந்த இடத்துல நீங்க பூரணப்படுத்தணும். அப்ப இது அண்டா, இது இது எப்படி எழுதுற? ஆன்றத சொல்லுங்க பாக்க. ஆன்றத எப்படி எழுதுறது? அலிஃபுக்கு மத்தா. ரைட், ஓகே. அப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கிறதானே எப்படி எழுதணும் என்று. அலிஃபுக்கு என்ன செய்யறது? ஒரு அலிஃப் ஒண்ண போட்டு அப்புறம் மத்து வைக்க. ரைட், ஒரு மத்தொண்டு வைக்கிறேன். ஒரு அலிஃப் ஒண்ண போட்டு, சரியா, ஒரு மத்தொண்டு வைக்கிறேன். ரைட், புரியுங்க? ரைட், ஓகே. ரைட், ஒரு அலிஃப் ஒண்ண போட்டு அலிஃபுக்கு மேலால மத்தொண்டு வச்சா அது ஆன்னு மாறும். எப்படி எழுதுற? அலிஃபுக்கு கஸ்ரா மத்தா வைக்க. ரைட். அலிஃப் ஒன்று போட்டு அலிஃபு கீழால ஒரு கஸ்ரா மத்தொண்டு வைக்கிறேன். அல்லது அலிஃபும் யாவும். அலிஃபும் யாவும். வெரி குட். இப்ப அலிஃப் ஒன்று போட்டு இப்படி யாவுன்னு போடுறது. அலிஃபும் யாவும். வேறு மனைக்கு ஹம்சா ஒன்று போடுறது அடியால. சரியா? ஏன்னா ஹம்சா கீழே போட்டா தான் என்று வாசிக்கிறது, மேல போட்டா என்று வாசிக்கிறது. சரியா? அப்படி உங்களுக்கு என்ன செய்யலாம், எழுதலாம். ரைட், ஓகே. அடுத்து ஷாவுக்கு வந்து இங்க எழுதிக்கிற மாதிரி ஷீனை போட்டா சரி. அடுத்த மௌலஹரா வந்தா நாங்க வாத போட்டு எழுதினா நல்ல. மௌலஹரல்லான்னு சொன்னா வாத போட்டு எழுதுறது. சரியா? ஓகே, அப்படி எழுதினா சரியா? ஓகே. அடுத்த பாருங்க. ஜாஹிலியா கால கவிஞர்களுள் வீர காவியம் பாடி பிரசித்தி பெற்ற 2 கவிஞர்களின் பெயரை குறிப்பிடுக. லபீத் ரபியா, இம்ருல் கைஸ், லபீத் இப்னு ரபியா, ரைட், ஜுஹைர் இப்னு அபி சுல்மா, ஓகே, அன்தரத் இப்னு ஷத்தாத், அம்ர் இப்னு குல்சூம், யார வேணுமென்றாலும் எழுதலாம். சரி. பின்வரும் வசனத்தை ஜுஹைர் இப்னு அபி சுல்மா, எஸ். பின்வரும் வசனத்தை அரபு தமிழில் எழுதுக. இதை நாங்க ஏற்கனவே பார்த்தோம். சூரிய சந்திர கிரகண தொழுகையை தொழுவது சுன்னத்தாகும். அப்ப நாங்க முடியுமான வரைக்கும் நாங்க எழுதினா சரி. சூரிய, கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கிறேன். இந்த புள்ள யார்கிட்ட பேப்பரை தெரியாது, 2019ஆம் ஆண்டு எழுதின பேப்பர் ஒன்று. சூரிய சந்திர, பாருங்க, ட்ரை பண்ணிக்கிற, சரியா தான் நிற்குது. இந்த சீனுக்கு பதிலாக நுக்தா வச்ச சீனை பயன்படுத்தினா நல்ல. இந்த சீன் இந்த ஐக்குது, இந்த சீனை பயன்படுத்தினா நல்ல. ஓகே. அப்ப சூரிய சந்திர கிரகண தொழுகையே தொழுவது சுன்னத்தாகும் என்று ஏதோ ஒரு வகையில எழுதி முடிச்சுக்கிறாங்க. அப்ப நீங்களும் உங்களால எப்படி எழுத இயலுமோ அப்படி எழுதினா சரி. விளங்கினா உங்களுக்கு? உங்களால எப்படி எழுத இயலுமோ அப்படி எழுதினா ஓகே. சரியா? ஓகே, ஓகே சார். ரைட், ஓகே. சரி, அப்ப நாங்க இப்ப 2020ஆம் ஆண்டுக்குரிய வினா பத்திரத்தையும் பார்த்தோம். வேணா
சரி, இப்பதான் கட்டாயம் கவனமாக பார்க்க வேண்டிய வினா பத்திரம் வருது. என்ன? 2021. சரியா? இது எக்ஸாம் பேப்பரை எக்ஸாம் பேப்பர் பார்ட் பண்ண ஒப்படைக்கணும் இல்லையா? எங்க ஒப்படைக்கணும்? நீங்க எக்ஸாம் ஹால்ல வந்து பேப்பர்ல தான் விடை எழுதி பேப்பரை ஒப்படைச்சிட்டு வருவீங்க. அப்ப அதனால பார்ட் 1க்குரிய வினா பத்திரம் எங்களுக்கு கிடைக்காது. அதனால இதை டைப் பண்ணி யாரோ போட்டிக்கிறாங்கன்ற காரணத்தால் எங்களுக்கு கையில இருக்குது. ரைட், இதை பாருங்க. சரியா? வினாத்தால் ஒன்று எல்லா வினாக்களுக்கும் விடை எழுதுக. அதுல பாருங்க, முதலாவது வினா, அரபு கவிதையின் குறிக்கோள்கள் 2 குறிப்பிடுக. சொல்லலுமா குறிக்கோள்கள் 2? தற்புகழ்ச்சி கவிதை கவிதைகள் வீர கவிதை. சரி, ஓகே. தற்புகழ்ச்சி கவிதைகள் வீர கவிதைகள் ஓகே. ஆனா தற்புகழ்ச்சி கவிதை என்று எழுதுறா இல்லாட்டி அல் பஹர் என்று எழுதுறா? வீர கவிதை என்று எழுதுறா அல்லது ஹமாசா என்று எழுதுறா? அப்படி எழுதுங்களா? ஓகே. அல் ஃபஹர், அல் ஹமாசா, அல் ஹிஜா, அல் வசுப், அல் மதஹ், அல் கஸல், அல் ரசா, அல் ஹம்ரியா, இப்படி நீங்கள் எழுதினா நல்ல. ரைட். ஜாஹிலியா கால இலக்கிய சந்தைகள் 2 குறிப்பிடுக. ரைட். அடுத்த பாருங்க, பின்வரும் சொற்றொடர்களுக்கு இங்க கொஞ்சம் சிக்கலும் இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன். சில நேரம் ஸ்கூல்லையும் பார்த்துருப்பீங்க. பின்வரும் சொற்றொடர்களுக்கு அல் குர்ஆனில், நல்லா பாருங்க சொல்ல, என்ன சொல்? அல் குர்ஆனில். சரியா? அல் குர்ஆனில் குறிப்பிடப்பட்டுள்ள அரும்பதங்களை எழுதுக. இதுல இந்த அதன் மேலே இருக்கிற இல்லையா, அதன் மேலே இருக்கின்ற அந்த சொல் வந்து இந்த சொல் புகழ். இந்த சொல் அதன் மேலே, அது எங்க இருக்குது? குர்ஆன்ல இருக்குதா? இல்ல. சரியா? ஹதீஸ்ல இருக்குது. புகழ்வோர் என்பது புகழ்வோர் துஆல இருக்குது. சரியா? குணப்படுத்துகின்றான் துஆல. போதுமான அளவு உரைநடையில. சரியா? ஆனா கேள்வியில் எப்படி கேட்டிக்கிறாங்கன்றத நீங்க பாருங்க. கேள்வியில் எப்படி கேட்டிக்கிற? அல் குர்ஆனில். சரியா? அப்படி உண்மையிலே சிக்கல்களை ஏற்படுத்தின ஒரு வினா தான் இது. சரியா? கேள்வியில ஒரு மாதிரியும் கேள்விக்குரிய அந்த சொற்கள்ல இன்னொரு மாதிரியும் இருக்குது. அது பிறகு அந்த சிக்கல் தீர்க்கப்பட்ட 2022ஆம் ஆண்டு குர்ஆன் சொற்கள் மட்டும்தான் வந்ததா? சரியா? இனி இப்படியும் வரலாம். அதான் சிக்கல். விளங்கினா? கொஞ்சம் அந்த பேப்பர்களோட ஒழுங்குகள்ல கொஞ்சம் சிக்கல் ஒன்று இருக்குது. என்ன செஞ்சாங்களோ தெரியாது. சரியா? சரியா? இப்படியோ இனி பெருசா பாதிப்பொண்டு இல்லைன்னா ஒரு சொல்லுக்கு அரை மார்க்ஸ் என்ற காரணத்தால பெரிய பாதிப்பொண்டு இல்லை. ஆனாலும் பாதிப்பு எங்க வந்துச்சு என்று சொன்னா, இப்ப 73 புள்ளிகள் 74 புள்ளிகள் எடுத்திருந்தால் அப்ப 75 எடுத்தால் தானே வரும். சில நேரம் அந்த புள்ளைக்கு வந்து இந்த இடத்துல பிழை வந்திருந்தா அங்க சிக்கல் வரும். விலகினா அவளுக்கு சிக்கல் வந்திருக்கு. இப்ப சொல்லுங்க பாக்க, யாருக்காவது சொல்லிடுமா? அதன் மேல் அதுக்கு என்ன சொல் வந்திருந்துச்சு ஹதீஸ்ல? அந்த சஃபீனா கப்பல்ல பயணம் செய்யக்கூடியவங்களுக்கு உதாரணம் அந்த ஹதீஸ்ல தான் வாரது. சரியா? கப்பல்ல பயணம் செய்யறவங்க அடிப்படையாக கொண்டு சொல்லப்பட்ட உதாரணமான ஹதீஸ் இருக்கிற இல்லையா? அதன் மேலே புகழ்வோர் குணப்படுத்துகின்றான். குணப்படுத்துகின்றான். போதுமான அளவு போதுமான அளவு குறிக்கின்ற சொல்ல என்ன? மா யக்ஃபி. சரியா? ரைட். அதே போல அடுத்தது பாருங்க. இங்க வந்து இந்த ரைட் சரி, ஃபஸ்பீர் என்ற சொல் கருத்து என்ன? ஃபஸ்பீர் பொறுமையாக இருப்பீராக. சரியா? என்ன சூறால வர தெரியுமா? சூரத்துல் ரைட். ஓகே. ரைட். 2 இடத்துல வர இல்லையா? வலி ரப்பிக ஃபஸ்பிர் வரக்குள்ள சூரத்துல் முத்தஸிர். ஃபஸ்பிர் சபரன் ஜமீலாண்டு வரக்குள்ள சூரத்துல் மஆரிஜ்ல வார. ரைட். லா துபத்திர் ரெண்டா கருத்து என்ன? லா துபத்திர்
அளவை கடந்து லா துபத்திர் ரெண்டா வீண் விரயம் செய்ய வேண்டாம். லா துபத்திர். இஹ்சானாண்ட கருத்து உபகாரம் செய்யுங்கள். உபகாரம் செய்யுங்கள் என்று இல்ல. இஹ்சானாண்ட கருத்து என்ன? நல்லுபகாரம். உபகாரம் செய்யுங்கள் நல்லுபகாரம். ஓகே, உபகாரம் சொன்னா சரி. உபகாரம் நல்லுபகாரம். அடுத்த என்ன? துஹாரிக்கு. துஹாரிக்கு என்ன கருத்து? அது ஹதீஸ. துஹாரிக்கு உங்களுக்கு தெரியுமா அந்த ஹதீஸ்? மஸலுல் லதி யுஅல்லிமுன் நாஸல் கைர் வ யன்ஸா நஃப்ஸஹு மிஸ்லல் ஃபதீலா துதீஉ லின்னாஸி வ துஹ்ரிகு நஃப்ஸஹா. தெரியுமா? மெழுகு வர்த்தியில. எஸ், மெழுகு வர்த்தியில. சரியா, மெழுகு வர்த்தியில. அப்ப ஹைர். பாருங்க, மஸலுல் லதி யுஅல்லிமுன் நாஸல் கைர வ யன்ஸா நஃப்ஸஹு மிஸ்லல் ஃபதீலா துதீஉ லின்னாஸி வ துஹ்ரிகு நஃப்ஸஹா என்று மிக்குது. வ துஹர்ரிகு நஃப்ஸஹா என்று மிக்குது. ரெண்டு முறை கருத்து தானே. துஹ்ரிக் கொண்டாலும் துஹர்ரிக் கொண்டாலும் ரெண்டும் கருத்துண்டு. கருத்து என்ன வரும்? துஹரிக்கு அல்லது துஹர்ரிக்கு என்ற கருத்து என்ன? எரித்துக் கொள்கின்றது, எரிக்கின்றது என்ற கருத்துல வருமா? சரி, அடுத்த கேள்வியை வாசிங்க யாராவது. அஸ்ஸியாமு ஜுன்னத்து மாலம் யஹ்ரிகுஹா. வெரி குட். இப்ப அடுத்தது கேள்வியை வாசிங்க. இந்த ஹதீஸில் கையாளப்பட்டுள்ள உவமானம் யாது? மேலே ஏயில் குறிப்பிட்டுள்ள அதாவது ஓமேயம் யாது, ஓமானம் யாது, ஓமேயம் யாது சொல்லலுமா? அஸ்ஸியாமு ஜுன்னத்து மாலம் யஹ்ரிகுஹான நோன்பு ஒரு கேடயம், அதனை முறிக்காதிருக்கும் வரை. ஓகே, இப்ப இதுல ஓமானம் என்ன? கேடயம், கேடயத்தை ஓமிக்கப்படுகிறது. எஸ், ஓகே. ஓமானம் கேடயம், ஓமேயம் நோன்பு. நோன்பு. சரியா, ஓமேயம் நோன்பு. சரியா, ரைட். கொஞ்சம் பாருங்க.
ரைட். சரி, அப்ப இந்த ஹதீஸில் கையாளப்பட்டுள்ள உமானம் யாது, உமேயம் யாது? அப்ப இந்த கேள்வியும் பொதுவாக எக்ஸாம்பிளா வாரது. அந்த நீங்க உமானம் உமேயம் உள்ள ஹதீஸ்களை கொஞ்சம் ஆழமாக உன்னிப்பாக பார்த்து கொண்டு போங்க இன்ஷா அல்லாஹ். ரைட், அடுத்த பாருங்க. பின்வரும் துஆவை பூரணப்படுத்துக. ரைட், அல்லாஹும்ம பிக அஸ்பஹ்னா. وبك أحيينا وبك نحيا وبك نموت وإليك النشور. வெரி குட். அல்லாஹும்ம பிக அஸ்பஹ்னா வபிக அம்சைனா வபிக நஹ்யா வபிக நமூத்து வஇலைக நுஷூர். மேற்குறித்த துஆ ஓதப்படும் சந்தர்ப்பத்தை குறிப்பிடுக. காலையில் ஓதும் துஆ. சரியா, காலையில் ஓதும் துஆ. அடுத்தது, பின்வரும் செய்யுளை அரபு தமிழில் எழுதுக. கோடான கோடி தவம் கொண்டோர் உதமடியில் அண்டிக்குது. எழுதானே உங்களுக்கு. இப்ப கோணா எழுத்து இல்ல அரபில, கோணா எழுத்து இல்ல. அப்ப கூனானது எழுதுங்க எழுதணும். சரியா, கூ. வெரி குட். எஸ், வெரி குட். கூ தான. தானவும் இல்ல, தானா எழுத்து இல்ல. அப்ப நீங்க தால போட்டுதான் எழுதுற. கூ தான, கூதான. ரைட், கோடி தவம். அப்ப கோடி தவம் என்ற இடத்துலயும் அந்த கூதி தவம் அந்த அப்படியே அந்த இருக்கிற எழுத்துக்களை வச்சுக்கொண்டு நீங்க எழுதுனா சரியா. ரைட். அரபு தமிழில் உள்ள சட்ட நூல்கள் 2 குறிப்பிடுக. என்ன சட்ட நூல் இருக்குது? ஹுத்பாவா? அஹ்காமுல் முஸ்லிமீன். அந்த 2 சட்ட நூல்களையும் எழுதினா சரி. ரைட். அடுத்த கேள்வி. சொல்லுங்க. அஹ்காமுல் முஸ்லிமீன். அஹ்காமண்டா சட்டங்கள். சரியா, அஹ்காமண்டா சட்டங்கள். அஹ்காமுல் முஸ்லிமீன், முஸ்லிம்களுக்கான சட்டங்கள் என்ற அர்த்தத்துல வருமா? அஹ்காமுல் முஸ்லிமீன். சரி, இப்ப அந்த வினாத்தால் ஒன்றிலேயே நீங்க பார்க்கலாம், கீழால அரபு மொழியில வினா எழுதுறதுக்கான கேள்விகள் வந்திருக்குது. அதை நாங்க இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அதுக்கடையில நாங்க இதை பார்த்துட்டு வருவோம். இதுல பின்வரும் வினாக்களுக்கு சுருக்கமாக பதில் அளிக்குது. அப்ப உங்களுக்கு குயிக்கா சொல்லிட்டு போகலாம். என்ன அல் ஹமாசா? அல் ஹமாசா என்றால் என்ன? வீர கவிதைகள். அல் ஃபஹர் தட்புகச்சு கவிதைகள். மக்கி சூராவின் பண்புகள் 2 குறிப்பிடுக. சொல்லுங்க பாக்க. சிறிய சூறாக்கள், சஜிதா வசனங்கள் காணப்படும். ரைட். ஹிஜ்ரத்துக்கு முன் அருளப்பட்டவை மக்கி சூரா என்று அழைக்கப்படும். அது மக்கி சூரா என்றால் என்னன்னு கேட்ட மகள், அப்ப நீங்க அதை எழுதுனா சரி. ஹிஜ்ரத்துக்கு முன்னர் அருளப்பட்ட சூறாக்கள் மக்கி சூறாக்கள் என்று அழைக்கப்படும். மக்கி சூறாவின் பண்புகள் என்று வரக்குள்ள பொதுவாக கவிதை மரபை சார்ந்திருக்கும். ரைட். அதே போல சிறிய வசனங்களாக காணப்படும். சரியா, சிறிய வசனங்களாக காணப்படும். ரைட். சிறிய சூறாக்களாக காணப்படும். உதாரணமாக சிறிய வசனங்களாக காணப்படும். அதே போல எழுதிமோனை காணப்பட்டிருக்குமா? கருத்தாளமா? கருத்தாளம் பொதுவாக சூறாக்கள் எல்லாமே கருத்தாளம் தான். சரியா, அதெல்லாம் பொதுவாக இருந்தால் இப்ப தௌஹீத், ரிசாலத், மஆத், ஏகத்துவம், மறுமை, சரியா, அதே போல தூது, இவை பற்றி பேசி இருக்கும். பிரபஞ்ச அத்தாட்சிகள் பற்றி குறிப்பிட்டு இருக்கும். அந்த அடிப்படையில் நீங்கள் எழுதினா சரி. ரைட். ஓகே, இது எனக்கு சிங்களத்தில் எனக்கு தெரியாதான். பாப்பமே ட்ரை பண்ணி. ஒவ்வொன்கே குமந்திரனைய தெரியுமா? அவர்களுடைய சூழ்ச்சி, அதுக்கு என்ன சொல்றது? கைதகும். சரியா, இன்றைக்கு நாங்க படிச்ச சூறானா 10ஆம் ஆண்டுக்கு. அடுத்து என்ன? புலுன்மென் அப்படின்னா என்ன? யாருக்காவது தெரியுமா? 2வது சொல் என்னண்டு சிங்களம் மீடியம்? சரி, தெரிஞ்சா சொல்லுங்களா, எனக்கு அது தெரியாது. ரைட். அடுத்து சமான கிசி வைக்கும் அப்படின்றா? சமான கிசி வைக்கும் வந்து இருக்குது. அடுத்து அல்லாஹ்கே உபகார. நஸ்ருல்லா உபகார எல்லாம் உதவி. ஏன்னா அல்லாஹ்கே உபகார நஸ்ருல்லா. இது தெரியுமா? சமான கிசி வைக்கும் வந்தா குஃபுவன்னா நிகராக. குஃபுவன் தானே?
அவனுக்கு நிகராக. அவனுக்கு நிகராக. வலம் யகுல்லஹு குஃபுவன் அப்படித்தானே வரும். ஓ அப்ப அவனுக்கு என்று இல்லை, இதுல சமான பிசு வைக்குன்னு தான் நிக்குது. ரைட், ஓகே. நான் நினைக்கிறேன் குஃபுவன் என்றுதான் தமிழ் சொல் டைட்டில் பற்றி இல்லை. சரியா விலங்கல்ல ஸ்ட்ரக் ஆகுது கதைக்கிறேன். ரைட், ஓகே. பாப்போம் இன்ஷால்லா. அடுத்த மாகுனாண்டா கருத்து என்ன? மாகுனா அவனுடைய சொத்து. இல்லை, சொத்தல்ல. மாலுகு வண்டாத்தான் சொத்து. மாகுனாண்டா கருத்து என்ன? மாகுனா அன்பு மாலுகு. மாகுனாண்டா பயனளிக்காது. பயனளிக்காது, பயனளிக்கவில்லை அல்லது பயனளிக்காது. வெரி குட். மாலுகு வண்டாத்த மகன் சொத்த, மாலுகு வண்டாத்தா அவனுடைய சொத்துன்னு வரும். மலிக்கின் நாஸ் மனிதர்களின் அரசன். ஏன்னா மனிதர்களின் அரசன் மலிக், அரசன், அரசன். சாஹூன் மறதியாக இருப்போர். மறதியாக இருப்போர். சரியா, மறதியாக இருப்போர். அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்களுடைய தொழுகையை விட்டும் அவர்கள் பராமுகமாக இருக்கின்றார்கள். அப்ப பராமுகமாக இருப்போர் அல்லது மறதியாக இருப்போர் என்ற கருத்துல சொல்லுவோம். மேலும் எஸ் கருத்து விலங்கல்ல மகன் எப்படி? கவனமற்றிருப்போர், பராமுகமாக இருப்போர், மறதியாக இருப்போர் போன்ற சொற்கள்ல பயன்படுத்தலாம். எஸ் ஆண்டா வம்மா மஞ்சாக எஸ் ஆ, எஸ் ஆ விரைந்து வருகிறார், விரைந்து வருபவர், வருகிறார், விரைகிறவர். வம்மா மஞ்சாக எஸ் ஆ, உம்மிடத்தில் யார் விரைந்து வருகின்றாரோ அப்ப விரைந்து வருகிறார் என்ற கருத்துல என்ன சரி. அடுத்த பாருங்க. மஸலுல்லதி யுஅல்லிமுன் நாஸல் கைர் வ யன்ஸா நஃப்ஸஹு மிஸ்லல் ஃபதீலா துபீஉ லின்னாஸி வ துஹரிகு நஃப்ஸஹா. இந்த ஹதீஸில் கையாளப்பட்டுள்ள உவமானம் விளக்குத்திரி, மெழுகுத்திரி அல்லது விளக்குத்திரி. மெழுகுத்திரியை விடவும் விளக்குத்திரி தான் பொருத்தமான சொல்ல. உவமேயம் யாது? உவமேயம் இதை நீங்க இப்படி எழுத மேலும். சரியா, உமானத்துக்கு இப்படி விளக்குத்திரி என்று எழுதாம தன்னை எரித்து கொண்டு மனிதர்களுக்கு ஒளியூட்டும் விளக்குத்திரி, தன்னை எரித்து கொண்டு மனிதர்களுக்கு ஒளியூட்டும் விளக்குத்திரி. உமேயம் என்னன்னு கேட்டா மற்ற பிறருக்கு நன்மையை போதித்து, அதாவது தன்னை மறந்துவிட்டு பிறருக்கு நன்மையை போதிக்கின்றவர் என்று எழுதினா சரி. இப்ப இது 2022ஆம் ஆண்டு வந்திருக்கிறதால இந்த வருஷம் உங்களுக்கு வர வாய்ப்பு குறைவு. இருந்தாலும் நாங்க பார்த்துட்டு போவோம். சில நேரம் வினாத்தால் 2க்கு வரலாம். அடுத்து பிஸ்மில்லாஹி வலஜினா குயிக்கா. ஓகே, இதுல 2 இடைவெளிகள் இருக்குது. 2 இடைவெளிகள் இருந்தால் வஅலல்லாஹி ரப்பினா தவக்கல்னா எழுதும் மேலும். சரி, அல்லது வஅலா ரப்பினா தவக்கல்னா 2 மோதலாம். 2 இடைவெளிகள் இருப்பதன் காரணமாக வஅலல்லாஹி ரப்பினா தவக்கல்னா எழுதினா நல்லது. சரி, அடுத்த சந்தர்ப்பம் என்ன? அவஸ்தாவ சதகங்கரண்ட வீட்டிலும் நுழையும் போது ஓதும் துவா. சரியா, ரைட். அடுத்த பாருங்க. இதை வாசிங்க வாக்க. இந்த துண்ட வாசிக்கணுமா? ஏழு கடலும் 7 வானமும் அரிசும் வாழ்வுடையோர் எழுத மாட்டாது மைவரக்கால். சரியா, இப்படி எல்லாம் இருக்குதா அரபு தமிழ்ல. நாங்க அதை பாக்குறோம் இல்ல பெருசா. நீங்க கொஞ்சம் நல்லா வாசிட்டே போங்க பிள்ளைகள். சரியா, நீங்க ஏழு மணி எழுதி பார்த்துட்டும் போங்க. இப்ப ரசூல் மாலை, 100 மசாலா, மீசான் மாலை, முனாஜாத் மாளிகை, இதுல எல்லாம் சில கவிதைகள் தரப்பட்டிருக்குது. அந்த கவிதைகளை ஏண்டிய மட்டுக்கும் கொஞ்சம் பார்த்துட்டே போங்க. சரியா, இன்ஷா அல்லாஹ். விளங்கினா? கவிதைகளை நீங்க 7 மணி அரபால பக்கத்துல எழுதி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இதை கொஞ்சம் வாசிக்கலுமா இருக்கும். கேள்வி மந்திக்கிற அடுத்த கேள்வி என்ன? புத்தகம் யாது? என்ன புத்தகம்? ரசூல் மாலையா? ரசூல் மாலை. சரியா, அது எழுதப்பட்டதா சார்? ஓகே, எழுதப்பட்டதா? ஓ, அது அந்த வரிகள். எஸ், அந்த கவி எழுதப்பட்டிருக்கின்ற கவி நூல் என்னன்னா ரசூல் மாலை. இல்ல அல்ஹம்துலில்லாஹ் இல்ல ஆப்ஷன் இருக்குது. ஆப்ஷன் என்னன்னா இந்த கேள்வியை இல்லாட்டி அல்லது இந்த கேள்வி எழுதலாம். அந்த வகையில கொஞ்சம்
இது கஷ்டமா இருந்தா இந்த ஆப்ஷனு போகலாம். என்ன? அரபு தமிழில் 2 தப்சீர் புத்தகங்களை குறிப்பிடவும். என்ன? تفسير فتح الرحيم في تفسير القرآن الكريم. வெரி குட். தப்சீர் ஃபத்ஹுர் ரஹீம் ஃபி தப்சீர் குர்ஆனில் கரீம். அடுத்து تفسير فتح الرحيم في ترجمة القرآن. ஃபி தர்ஜுமத்துல் குர்ஆன் சொல்லணும், அல்லது ஃபுதூஹுர் ரஹ்மானியா ஃபி தப்சீர் கலாமி ரப்பானியா என்று எழுதலாம். فتح الرحيم تفسير فتح الكريم. ரைட். நீங்க சுருக்கமா எழுத மேலுமா? ஃபுதூஹுர் ரஹ்மானியா அடுத்த தப்சீர் ஃபத்ஹுர் ரஹீம்னு சுருக்கமாக எழுத மேலும், பூரணமாக பாடமாக்கிக்கிறவங்க பூரணமாக எழுத மேலும். ஹைர், ஓகே. அப்ப இது போன வருஷம் வந்ததால இனி இந்த வருஷம் இந்த கேள்விகள் வராது பெரும்பாலும், ஏன்னா வித்தியாசமான கேள்விகள் தான் வரும். சரி, அப்ப நாங்க 2016 இருந்து 2022 வரையுள்ள பகுதி 1 அல்லது வினாத்தால் 1க்குரிய வினாக்களை கலந்துரையாடினோம். 2021 2022 ஆண்டு அரபு மொழியிலான வினாக்களுக்கான விடைகளை நாங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல கலந்துரையாடுவோம். சரியா? ஓகே ஓகே. ஓகே. நீங்க விடைகளை எழுதி கொண்டு வர நல்ல, அப்பதான் உங்களுக்கு அந்த எழுதிக்கிற சரியா பிழையா அந்த திருத்தம் எல்லாம் பார்க்கலாம். சரி, சார் பேப்பர் ஸ்கீம் இருக்குதா? ஸ்கீம் எல்லாத்துக்கும் இல்ல மகன். இந்த சிலதுக்கு இருக்குது, சிலதுக்கு இல்ல. இருக்கிறத குரூப்ல போடுங்களேன். நான் போடல மகன். ஏண்டா ஸ்கீம் கேட்டாக்களுக்கும் கொடுக்கல. என்னேண்டா ஸ்கீம் வந்து உண்மையிலே ஷேர் பண்றதுக்குரியது அல்ல. 2வது ஸ்கீம் அனுப்பினா ஸ்கீம் நிக்கிறத பார்ப்பாங்கண்ணா. ரைட்டு. ஸ்கீம் நிக்கிறத பார்க்கறது நீங்க கொஞ்சம் வேற வேற சிக்கல்களும் இருக்குது இல்லையா? இல்ல போடல. சரி, பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். தேவையா இருந்தா பார்ப்போம். இது ஒரு 2018 ஸ்கீம் இருக்குது, 2020 ஸ்கீம் இருக்குது. அந்த 2 மட்டும்தான் இருக்குது, வேறையும் இல்லை. சரி, ஓகே, ரைட். அப்ப எனக்கு கொஞ்சம் அவசரமா ஒரு தூர பயணம் கொண்டு போக இருக்கிறதால நான் கிளாஸை முடிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். சரியா? 2022 ஆண்டு பேப்பரை நான் குரூப்ல போட்டிக்கிற அக்மல். ரைட், கொஞ்சம் பாருங்க இன்ஷா அல்லாஹ். நீங்க குரூப்ல இருக்கிறீங்களோ தெரியாது, போட்டிக்கிறேன்னா. ஹைர், அப்ப நாங்க இப்ப இதோட கிளாஸை நிறைவு கொண்டு வரோம் இன்ஷா அல்லாஹ். நாங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல சந்திப்போம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. وعليكم آمين. وعليكم السلام ورحمة الله وبركاته.